ஆயில் சூடானதும் ஒரு பேனில் வச்சு ஆயில் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இதில் பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து காளான் எடுத்திருக்கேன், காளான் சேர்த்த போகிறேன். பாருங்க, இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு இந்த காளான் வந்து சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துங்க. இது தண்ணி ஊற்ற வேணால் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கங்க. பாருங்கள், இது காளானால அதுவே தண்ணி விடுது. நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணல இல்லையா, அதனால் லைட்டாக வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால அவங்க கொஞ்சம் அந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் லைட்டாக டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. பாருங்கள், நமக்கு காளான் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டஃபிங் சாப்பிட்டாலும் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக வச்சிடலாம்.